வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் பிஜிடிஆர்பியோடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகிருக்கு. ஸோ இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு தற்காலிக தெரிவு பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்காங்க. தற்காலிக தெரிவு பட்டியலில் தங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வித்தல்டு கேண்டிடேட் இருக்காங்க, பார்த்திங்கன்னா இன்எலிஜிபிள். ஸோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட், ஓகேங்களா. ஸோ இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இந்த இல்லைன்றது என்னன்னு தெரியல, பட் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் அந்த கேண்டிடேட்டுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எது அப்படின்னா, இந்த ரீசன் ஃபார் இன்எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் டஸ் நாட் ப்ராசஸ் த ரிக்வயர்டு யூஜி குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த செலக்டிவாக இருக்கிற யூஜி குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இல்லை அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ யூஜியோடைய குவாலிஃபிகேஷன் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னால அவங்க வித்தல்டு கேண்டிடேட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ வித்தல்டு கேண்டிடேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா வாண்ட் டு பிபெட் டிகிரி அண்ட் ஈக்குவலண்டான டிகிரி வேணும், ஓகேங்களா. வித்தல்டு வாண்ட் டு பிபெட் டிகிரி ஈக்குவலண்ட்டாக டிகிரி வேணும். ஈக்குவலன் டிகிரி இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களை நிராகரிக்கப்படுவீர்கள். ஸோ வித்தல்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாவது வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுருக்காங்க. ஸோ 1-2 பிஜி டிகிரி ஈக்குவலன் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி ஈக்குவலன் சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டடீஸோடைய ஈக்குவலன் சர்டிஃபிகேட். ஸோ தமிழில் நம்ம பார்த்துடலாம் தகுதியற்ற பட்டியல். இது இப்போ தகுதி பட்டியலும் தகுதியற்ற பட்டியலையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸ்லி ஸ்டடி பிஜி டிகிரி, இந்த மாதிரி சைமல்டேனியஸ் ஒரு டிகிரிக்கு மேலே இன்னொரு டிகிரியை படிக்கிறது. நாட் இன் எஸ்சிடி கேண்டிடேட், நாட் எலிஜிபிள் பிடபிள்யூடி. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரியை அவங்க செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களாலேருந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சைமல்டேனியஸ்னால் ஒரு டிகிரிக்கு மேலே இன்னொரு டிகிரியை படிக்கிறாங்க அப்படின்னா சைமல்டேனியஸ். ஸோ நோ பிஎஸ்டிஎம், ஆனால் பிஎஸ்டிஎம் காட்டியிருக்காங்க, ஆனால் பிஎஸ்டிஎம் அவங்கக்கிட்ட இல்லை. அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு தெளிவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ நோ பிஎஸ்டிஎம் பிஜி டிகிரி நாட் எலிஜிபிள் ஆல் பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாவோ அந்த அத்தனை குவாலிஃபிகேஷனையும் தமிழ் லாங்குவேஜில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட். மற்ற லாங்குவேஜில் படிச்சுட்டு தமிழுக்கு நான் பிஎஸ்டிஎம் கோர்றேன் அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாதுங்க. ஸோ அதனால் பிஎஸ்டிஎம்க்கு வரைமுறைகள் எல்லாமே இருக்குது, அதனால் ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் கேண்டிடேட். ஸோ இப்போ முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியாகும்? ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியோடைய இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிட்டோம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய பணி நியமன ஆணைகள் தான் அடுத்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் அவுட் எல்லாமே வந்துருச்சு. தகுதி பட்டியல் தகுதியற்றோர் பட்டியல் எல்லாமே வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமும் இந்த முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக வரும். முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஏன்னா நிறைய கேண்டிடேட் செலக்ட் ஆன கேண்டிடேட் 1:1.25 இந்த ரேஷியோவில் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களில் வித்தோல்டில் இருக்காங்க, பார்த்தீங்களா. இதை நிறைய கேண்டிடேட்டால் சான்றிதழ் சமர்ப்பிக்க முடியல அப்படின்னா அடிஷ்னல் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி அடண்டமில் கொடுத்துருக்க வேகன்சிஸும் கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.